அண்ணாமலை அவர்கள் நில மதிப்பை மிக குறைவாக குறைத்து காட்டி பிரார்த்தனம் பண்ணி ஒரு பெரிய இடத்தை வாங்கினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் அவர்கிட்ட எழுந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கேனுடைய அமைச்சர்களையும் தொழிலதிபர்களையும் மிரட்டி கோடி கோடியாக இவர் சம்பாதிச்சாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் யார்கிட்ட எவ்வளவு வாங்கினாரு அப்படிங்கிறதுக்கான தகவல்கள் எல்லாம் இப்ப வரிசையாக வெளியாயிட்டு இருக்கு. இந்த தகவல்களை பிஜேபியினுடைய மேலிடத்திற்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அண்ணாமலையினுடைய இந்த பிரச்சனையில பின்னணியில பலரும் இருந்து துரிதமாக வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலையை கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அண்ணாமலையை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு, அவர் மீது சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம்.